வணக்கம் அன்பான நேயர்களே, கும்ப ராசிக்குரிய ஆனி மாத ராசி பலன். நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் கும்ப ராசி நேயர்களே, ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரது வக்ர காலத்தில் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். உற்சாகம் குறையும், உடல் நலத் தொல்லை அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் அதிக செலவு செய்யும் சூழலும் உருவாகலாம். சனி வக்ரம். ஆனி 5ஆம் தேதி கும்ப ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையும் துணிந்து செய்ய இயலாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலருக்கு கைமாற்றி வாங்கும் சூழல் கூட உண்டாகும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் வரலாம். சாதாரண சிகிச்சையிலே குணம் பெற வேண்டிய உடல்நிலை இப்பொழுது ரண சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். சனி கவசம் பாடி சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டால் பணியில் இருக்கும் தொய்வு அகலும். கடகம். புதன். ஆனி 12ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான அவர் 6ஆம் இடத்தில் வரும்பொழுது எதிரிகள் விலகுவார்கள். இல்லம் தேடி ஒரு நல்ல தகவல்கள் வரலாம். வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தருவர்கள் நல்லது நடக்க வழிகாட்டுவார்கள். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் நட்பால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். கடகம். சுக்கிரன். ஆனி 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தாய் வழி ஆதரவு உண்டு. பெற்றோர் உற்ற துணையாக இருப்பார்கள். பிரபலங்களின் தொடர்பால் பெருமை காண்பீர்கள். உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்நிலை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மொத்தத்தில் இந்த காலம் இனிய காலமாகவே அமையும். பணிபுரியும் இடத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபம். செவ்வாய். ஆனி 27ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குருமங்கள யோகம் உருவாகிறது. எனவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பி சென்று விட்டதே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் மணமாலை சூடும் வாய்ப்பு வரப்போகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நிர்பந்தம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்ய போதுமான பொருளாதாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் உறுதியாகலாம். கலைஞர்களுக்கு நிதி பற்றாக்குறை அகலும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரிய பெருமக்களின் அறிவுரை முன்னேற்றம் வழங்கும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த மாதம் நவக்கிரக வழிபாடு நன்மையை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் 17, 18, 22, 23, 29, 30, ஜூலை 3, 4, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை.